அன்புடையீர், உலகெங்கும் உள்ள ஆளுகிற அரசுகள் யார் பக்கம் இருக்கிறார்கள்? ரேபிஸ் நாய்கள் பக்கமா, வாழும் மனிதர்கள் பக்கமா? இரண்டு பக்கமும் இல்லை. மூன்றாவது ஒருவர் தான் இந்த அதிர்ஷ்டக்காரர். யார் அந்த அதிர்ஷ்டக்காரர் என்று தெரிந்து கொள்ளும் முன் வேறு சில செய்திகளை உங்கள் பார்வைக்கு முன்வைக்கிறோம். சின்னியம்பாளையத்தில் எல்என்டி நிறுவனத்தின் சார்பில் CSR ஃபண்ட் என்கின்ற பெரு நிறுவன சமூக பொறுப்பு நிதியின் மூலம் 50 லட்சம் செலவில் அற்புதமான மக்கள் நல்வாழ்வு மையம் கட்டப்பட்டது. கட்டிடம் உயரமாக சிறப்பாக அமைந்திட வேண்டும் என்று ஊராட்சியின் தலைவர் உறுப்பினர்கள் பல்வேறு வகையில் லட்சம் ரூபாய்க்கு மேல் உதவிகளை செய்தார்கள். நமது ஊர் நல்வாழ்வு மையம், இது நமது பெருமை அல்லவா? தேவையான உபகரணங்கள் பலதும் ஊராட்சியின் சார்பில் பல பேரின் நிதியளிப்பின் மூலம் அன்பான ஆதரவினால் கிடைக்கப்பெற்று இன்று சிறப்புற செயல்படுகின்றது. ரேபிஸ் நாய்க்கடி மருத்துவ உதவி இங்கு கிடைக்கப்பெற வேண்டும் என்று யாம் எடுத்துக்கொண்ட முயற்சியின் பலனாக நல்வாழ்வு மைய பொறுப்பாளர் திருமதி விஜயலட்சுமி அவளது சீரிய முயற்சியால் ரேபிஸ் நாய்க்கடி மருத்துவத்திற்கான அனுமதி கிடைக்கப்பெற்றுள்ளது. மகிழ்ச்சிக்குரியது. அதற்கான தயாரிப்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சுகாதாரத்துறையின் வழிகாட்டுதலின்படி நாய்க்கடி மருத்துவ அறிவிப்புகள், விழிப்புணர்வு வாசகங்கள் மக்களுடைய பார்வைக்கு இப்பொழுது வைக்கப்பட்டுள்ளது. ஊராட்சியுடைய ஒப்பந்ததாரர் மதிப்புக்குரிய திரு பார்த்திபன் அவர்கள் அன்பான ஒத்துழைப்பால், அவருடைய ஆதரவினால் 20,000 ரூபாய் செலவில் ஒரு குளிர்சாதன பெட்டி, ரெஃப்ரிஜிரேட்டரும் அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள். விரைவில் தேவையான மருந்துகளும் வரப்பெற்று ரேபிஸ் தடுப்பு மருந்து சேவை துவங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். கடந்த ஓராண்டில் மட்டும் கேரளத்தில் 1 லட்சம், தமிழ்நாட்டில் 1,80,000 பேர் நாய்க்கடிக்கு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுள்ளார்கள். அங்கு 32 வெறி நாய்க்கடி மரணமும் தமிழ்நாட்டில் 48 பதிவாகியுள்ளது. இதில் பல பேர் ஏற்கனவே வெறி நாய்க்கடிக்கு தடுப்பூசி போட்டுக்கொண்டவர்கள் தான். தடுப்பூசி மருந்து, அதனுடைய குவாலிட்டி, வீரியம் இவற்றையெல்லாம் தீவிர பரிசீலனைக்கு உட்படுத்த வேண்டியது மிக மிக அவசியம். கேரள அரசு விழித்துக் கொண்டது. பல வகைகளில் நாய்களின் பெருக்கமும் நடவடிக்கைகளும் கட்டுப்படுத்தப்பட்டது. நாடு முழுவதும் நாய் சேவகர்கள் எதிர்ப்பு குரல் எழுப்பினார்கள். மக்களை காப்பாற்றுகின்ற நோக்கம் எங்களுக்கு பிரதானமானது. யாருடைய அறிவுரையும் ஆலோசனையும் அவசியமில்லை என்று கேரள அரசு அந்த நாய் சேவகனுடைய நெற்றியிலே ஓங்கி அறைந்தாற் போல உறக்க பதில் கூறியது. தமிழக அரசுக்கும் நன்றி சொல்ல வேண்டும். கடந்த வாரம் வெறி நாய்களை கருணை கொலை செய்வதை அங்கீகரித்து அரசாணை வெளியிட்டுள்ளது. அது சரி, தெரு நாய்களை என்ன செய்வது? சென்னை, கோவை, மதுரை போன்ற பெரு நகரங்களில் தலா 2 லட்சம் தெரு நாய்கள் திரிகிறது. நாடெங்கும் பார்த்தால் 10 கோடிக்கு மேல் இருக்கும். அத்தனையும் பிடிப்பது, கருத்தடை அறுவை சிகிச்சை செய்வது, மீண்டும் சுதந்திரமாக உலாவிடுவது. இதனால் என்ன பயன்? ஒரு நாயை பிடித்து வண்டியில் ஏற்றி கருத்தடை அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்றால் 2,000 ரூபாய்க்கு மேல் செலவாகும். எந்த ஊராட்சியில் இவ்வளவு பெரிய தொகை செலவை ஈடுகட்ட முடியும் என்ற கேள்வி எழுகின்றது. ஒரு அறிவார்ந்த கேள்வி. தெருநாய்களுக்கு கருத்தடை செய்வதானால் அவை அழிந்து விடுமா? மக்களை கடிப்பதில் நிறுத்தி கொண்டு சைவ நாய்களாக மாறிவிடுமா என்ன? 2-3 நகரங்களிலே சில 100 நாய்களுக்கு கருத்தடை செய்துவிட்டால் சிக்கல் தீர்ந்து விடாது. இது ஒரு ஓட்டை வாளியை வைத்துக்கொண்டு வங்க கடலையை காலி செய்கிறேன் என்று ஒருவன் சொன்னால் நீங்கள் என்ன நினைப்பீர்கள்? வெறி நாய்க்கடி மருந்து, கருத்தடை மருந்து இவற்றையெல்லாம் உற்பத்தி செய்கின்ற கம்பெனி நாடு தழுவிய விற்பனை லாபம் எவ்வளவு தெரியுமா? வருடத்திற்கு 20,000 கோடிக்கு மேல். உலகளாவிய அளவில் என்று பார்த்தால் பல லட்சம் கோடிகள் தேரும். இவ்வளவு லாபம் கொட்டி கொடுக்கிற பன்னாட்டு கம்பெனிகளுக்கு என்ன ஆசை இருக்கும்? நாய்கள் பெருக வேண்டும், வெறி பிடிக்க வேண்டும், ஏராளமான மனிதர்கள் கடிக்க வேண்டும், தனது மருந்து விற்க வேண்டும், சூப்பர் ப்ராஃபிட் கிடைக்க வேண்டும். அதுதானே அவருடைய ஆசையாக இருக்கும். பெரு முதலாளிகள் நலன் தானே அரசுகளுக்கு முக்கியம். ஆடு, கோழி, மாடு, எருமை, தவளை, நண்டு, பன்றி, குதிரை, ஒட்டகம் என்று வரைமுறை இல்லாமல் இத்தனை உயிர்களையும் கொன்று தின்னுகின்ற போது வராத மானிட கருணை வெறி நாய்களையும் தெரு நாய்களையும் கருணை கொலை செய்கின்ற பொழுது கண்ணீர் சிந்துவது ஏன் என்றுதான் தெரியவில்லை. இதற்கு எந்த பதிலும் இன்று வரையிலும் கிடைக்கப்பெறவில்லை. அரசின் முதன்மை கடமை மக்களை காப்பாற்றுவதே என்பதில் உறுதியாக இருக்குமேயானால் ஊராட்சிக்கு அனுமதி வழங்கட்டும். ஒரே மாதத்தில் தெருவில் ஒரு நாய் கூட இல்லாமல் செய்ய முடியும். இன்று நாடு முழுவதும் சந்திக்கின்ற தெரு நாயுடைய பிரச்சனைக்கு கருணை கொலை ஒன்றேதான் தீர்வாக இருக்க முடியும் என்று பெரும்பாலான பொதுமக்களும் கருத்துரைக்கிறார்கள். நான்மறை ஞானியின் கருத்தையும் கொஞ்சம் கேளுங்கள். வினைப்பகை என்றிரண்டின் எச்சம் நினையுங்கால் தீயச்சம் போல தெரும். காலத்தை செய்து முடிக்காமல் அலட்சியமாக விட்டுவிட்டு போன செயலும் கொஞ்சம் கொஞ்சமாக வெறுப்பு வளர்ந்து உச்சத்தை அடைந்த பகையும்
தீர்க்கப்படாமல் வளருமேயானால் சிறு நெருப்பு பெருகுவது போல பரவி தன்னையும் தனது குடும்பத்தையும் சேர்த்தே அழித்துவிடும் என்பதை உணர்த்துகிறார். எனவே மனித குலத்தை காப்பாற்றுகின்ற சேவையை முதன்மையானதென அரசு மக்களும் இணைந்து பணியாற்ற வேண்டும். அதுவே காலத்தின் இன்றைய உடனடி தேவையாகும். நன்றி, வணக்கம்.